மேல போயிட்டு இருக்குது. மல்லிகை காட்டுன்னு காவாவைய காட்டி விட்டு போற. நைட்டு விமலை பார்த்துட்ட, காலையில விபத்தை பார்ப்பேன். வீட்டுக்குள்ளே வண்டி ஓட்டி ஏத்துறாரு. என்ன கேட்காமையா ஏசி போட்ட? குளிருக்கு அஞ்சினுக்குது. என்ன பீட்ரூட் வாட வருது? அது பிளட். தொடச்சுக்கோ, போயிடும். பிளட்டா? இங்க குத்து இப்படி இழுத்த எல்லாம் குபு குபுன்னு கொட்டிடுச்சு. குபு குபுன்னு கொட்டிச்சா? எதுக்கு அத்த? அர்த்தம் தானே சாபா. செத்துட்டானா? ஏன்? என் பையனை ரொம்ப ஆசையா நல்லவனா நேர்மையா வளர்த்த. அவன் நேர்மையா இருந்ததுனாலே அவனை கொண்டுட்டாங்க. பையனும் செத்துட்டானா? சாவுக்கு நான் தான் காரணம். அதை யோசிச்சு முடியல. பிள்ளையாச்ச. ஆனா அவனை கொன்னவன் சந்தோஷமா இருக்கா. எப்படி? அதான் அவனை முடிக்கணும்னு முடிவு பண்ண முடிச்சிட்டான். உங்க பையனை கொன்னாங்க, பதிலுக்கு நீங்க கொல்ல போனீங்க. ஓகே, பட் ஆந்தேல என்னையும் அள்ளி போட்டு போனீங்க. இல்ல, நீ ரொம்ப நாளா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த. உன்னை ஒரு நாள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்த. இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்தினா. அப்ப கூட உன்னை விட்டுடலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரதியார் சொன்னாருன்னு ஒண்ணு சொன்னைய, அதுக்கப்புறம் உன்னை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனை போட்டு பழிய உண்மையில போட்டேன். பழிய தூக்கி ஏன் மேல போடுவியா? நான் இப்பவே போலீஸ் போவேன். கையில இவ்வளவு பிளட்டோட போலீஸ் ஸ்டேஷன் போனா முதல்ல உன்னைதான் பிடிப்பாங்க. கை கழுவிட்டு போறேன். நீ கையே இல்லாம போனாலும் உன்னைதான் பிடிப்பாங்க. ஏன்னா நீதானே என்ன கொலை பண்ண சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? பட் நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி, சாரி. நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். ஒண்ணு கூட மறக்கல. நான் மறந்துட்டேன். பாரதியார்